தேவி அரண்மனைய என் அகரமாகவும் என் அக்கண்ணாவாகவும் விளங்கும் இணையாடும் திருநிறை இறைக்கு என் முதல் வணக்கம். வெளியே வெயில், உள்ளே தமிழ் மழை, இதில் நிறைய நனைய கொஞ்சம் குடைபிடிக்க வந்திருக்கும் என் சிகாகோ வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம். தமிழகத்தில் மாசி மாசத்தில் ஒரு வழக்கம் உண்டு, குலதெய்வ வழிபாடு. அருஞ்சுனையிலோ இல்லை ஆற்றங்கரையிலோ தங்கள் முன்னோர்களின் நினைவாக பந்தலிட்டு பொங்கலிட்டு படையில் செலுத்தி என் ஜாமி என் குலம் தலைக்கணும் வளரணும் என்று வணங்கும் ஒரு விழா. சிகாகோ தமிழ் சங்கம் நடத்தும் இந்த விழா கூட அப்படி ஒரு குலதெய்வ வழிபாடுதான். எங்கள் குலமாக இருக்கும் தமிழை நினைத்து வணங்கும் விழா. நன்றி சிகாகோ தமிழ் சங்கம். நன்றி மகுடேஸ்வரன், கவிஞர் மகுடேஸ்வரனுக்கு நன்றி. என்னுடைய கவிதையை கூட அவர் இரண்டாவது அவருடைய தமிழ் புலமைக்கு என்னுடைய கவிதை இரண்டாவது பரிசு பெற எனக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்றேன். மகிழ்வது கேட்பின், மகிழ்வது கேட்பின், தழல் சுட்டு பொசுக்கியதோ இல்லை உயிர் விட்டு போயிற்றோ அந்தோவென இலைகள் இற்றுவிட்ட கிளைகள் மொட்டுவிடும் நம்பிக்கை இளவேனர் காலம். தழல் சுட்டு பொசுக்கியதோ இல்லை உயிர் விட்டு போயிற்றோ அந்தோவென கிளைகள் இற்றுவிட்ட கிளைகள் மொட்டுவிடும் நம்பிக்கை இளவேனர் காலம். பட்டு கண்ணங்கள் குழிவிழ தேனோ பாகோ தேவலோக அமிழ்தமோ என மருக எச்சில் ஒழுகும் தங்கக் குழவியின் நகை. பட்டு கண்ணங்கள் குழிவிழ தேனோ பாகோ தேவலோக அமிழ்தமோ என மருக எச்சில் ஒழுகும் தங்கக் குழவியின் நகை. பற்று விட்டு போய் உலகில் பெற்றது இவை போதுமென கட்டிலில் இருந்து கழிப்பறை மட்டும் உலவும் பாட்டி நெட்டி முறித்து தரும் முத்த ஆசிகள். பற்று விட்டு போய் பெற்றது இவை போதுமென கட்டிலில் இருந்து கழிப்பறை மட்டும் உலவும் பாட்டி நெட்டி முறித்து தரும் முத்த ஆசிகள். சில்லறை குறைந்த தருணத்தில் படக்கென்று மிச்ச காசை தந்து வெட்கை புழுதி பேரூந்து பயணத்தை அழகு நினைவாக்கிய அழுக்கு மஞ்சள் தாலி அணிந்த பெயர் தெரியாத அக்காள். சில்லறை குறைந்த தருணத்தில் படக்கென்று மிச்ச காசை தந்து வெட்கை புழுதி பேரூந்து மதிய பயணத்தை அழகு நினைவாக்கிய அழுக்கு மஞ்சள் தாலி அணிந்த பெயர் தெரியாத அக்காள். புரியாத மொழி அறியாத நாட்டில் கண்டம் விட்டு கண்டம் வாழ்ந்தாலும் தம்பியும் தங்கையும் பாசமல தகப்பனும் தாயும் யாவரும் நலம் என என்கினவியின் குறுஞ்செய்து தரும் ஆள் உறக்கம். புரியாத மொழி புரியாத அறியாத நாட்டில் அண்டம் விட்டு கண்டம் வாழ்ந்தாலும் தம்பியும் தங்கையும் பாசமல தகப்பனும் தாயும் யாவரும் நலம் எனும் என்கினவியின் குறுஞ்செய்து தரும் ஆள் உறக்கம். பள்ளி ஆடையில் பரீட்சை எழுதுவது போன்றோ வீட்டு பாடத்தை வீட்டிலே விட்டது போலவோ இல்லை புங்கை மரத்தடியில் புத்தக பைக்கட்டோடு கோபமாய் காத்திருக்கும் தோழி பத்மமீனால் வரும் கனவுகள் நீண்ட காலை. பள்ளி ஆடையில் பரீட்சை எழுதுவது போன்றோ வீட்டு பாடத்தை வீட்டிலே விட்டது போலவோ இல்லை புங்கை மரத்தடியில் புத்தக பைக்கட்டோடு கோபமாய் காத்திருக்கும் தோழி பத்மமீனால் வரும் கனவுகள் நீண்ட காலை. கொட்டிவிட்ட சொல்லை எட்டி பொறுக்க வழி தெரியாமல் கொட்டிவிட்ட சொல்லை எட்டி பொறுக்க வழி தெரியாமல் கெட்ட கோபம் தணிந்த கணவன் துலக்கி வைத்த சமையல் பாத்திரங்கள் ஒழிந்து கழுநீரடி. கொட்டிவிட்ட சொல்லை எட்டி பொறுக்க வழி தெரியாமல் கெட்ட கோபம் தணிந்த கணவன் துலக்கி வைத்த சமையல் பாத்திரங்கள் ஒழுங்கு கழுநீரடி. மதிக்கட்டோர் புறப்பேச்சில் கோபம் உச்ச தலைக்கேறி புசுபுசுவென மூச்சு விட்டு இவர்க்கேன்மை இனி நமக்கென வழக்காடுவோர் தொனியில் குறிப்பெடுத்து
இல்லாதவருக்கென யாரேனும் கேட்பின் இருப்பில் இருப்பது என்னவென எண்ணாமல் எடுத்து தர இறைவன் கொடுத்த கொடையுள்ள என மகிழ்வது கேட்பின் இதில் எதுவும் குறையாத இறை எனக்கு வரையறுத்த வரமளித்த இவ்வாழ்க்கைதான். வணக்கம். அடுத்து சிகாகோ பல்கலைக்கழகத்தின் வருகை தரு பேராசிரியர் மொழியியல் வல்லுநர் திரு முனைவர் அண்ணாமலை